வணக்கம். நெருப்பு தமிழன். வள்ளி திருமணம் நாடகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் எம்கேஆர் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற பப்புனும் மருதமணி அவர்களும் இணைந்து 2 பேருமே நடிச்சிருப்பாங்க. இவர்களுக்குள் இருக்கக்கூடிய சர்ச்சை தான் இன்றைக்கு ஒரு பேசு பொருளாக இருக்குது. எம்கேஆர் காலாவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். அன்பாலயா அப்படிங்கிற ஒரு ஆசிரமம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஏதோ அவரால் முடிந்த ஏழை எளிய மக்களுக்கும் உதவி செய்கிறாரு. மருதமணி அண்ணன் ஒரு 1.5 வருடங்களாக அவர் கூட இணைந்து நடிக்கிறார். இதுக்கு முன்னாடி அவர் கட்டபொம்மன் வேடத்தில் கட்டபொம்மன் நாடகங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தவர் வள்ளி திருமண நாடகத்திற்கு புதியதாக வர்றாரு. இவர் கூட சேர்ந்து நடிக்கிறார். ஒரு 1.5 ஆண்டுகளாக நடிக்கிறார். எம்கேஆர் கொஞ்சம் புகழ்பெற்ற ஒரு பப்புன் தான். அவர் 30 ஆண்டுகளுக்கு மேலே இந்த துறையில் இருக்கிறாரு. மருதமணி அண்ணனுடைய அப்பாவும் ஒரு 40 ஆண்டு காலம் நாடகத்துறையில் இருந்தவர் தான். இப்படி 2 பேருமே நாடகத்துறையில் இருந்தவங்க தான். இப்போ இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை தான் ஒரு பெரிய பேசு பொருளாகவே இருக்குது. இதில் எம்கேஆர் என்னுடைய வீடியோவும் பார்த்தேன், மருதமணி அண்ணன் வீடியோவும் பார்த்தேன். எம்கேஆர் நான் 1.5 வருஷமாக மருதமணி அண்ணனுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன், அவரை வளர்த்து விட்டேன், எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் ரொம்ப புலம்பி தள்ளி இருக்கிறாப்புல எம்கேஆர். அதுக்கப்புறம் நம்ம மருதமணி அண்ணனோட வீடியோ பார்க்கும்போது மருதமணி என்ன சொன்னார், நான் 1.5 வருஷமாக நான் எம்கேஆர் கூட நடித்தது உண்மை தான். எனக்கு ஒன்றும் அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தி விட்டாரே தவிர அவர் ஒன்றும் நடிப்பெல்லாம் சொல்லி கொடுத்து நான் ஒன்றும் வளரல. இயல்பால் எனக்கும் நடிப்பு இருக்குது, அப்பாவும் நாடக கலைஞர் தான். இருந்தாலும் எனக்கு வெறும் 3500 தாங்க கொடுத்தாங்க. இந்த 1.5 வருஷத்தில் இந்த 3500 வாங்கி நான் என்ன கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டேன். ஏற்கனவே நாங்கள் பெரிய விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த நிலமே 1 கோடி ரூபா போகும். அதனால் நான் ஒன்றும் எம்கேஆருக்கு பெரிய துரோகம்லாம் பண்ணலை, சோத்துக்கு வழி இல்லாமல் வந்தேன் அப்படின்னு அவங்க மேனேஜர் எல்லோரும் தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு மருதமணி அண்ணனும் வீடியோ போட்டிருக்காரு. மருதமணி அண்ணன் என்ன சொல்லியிருக்கிறாப்புலன்னா, தயவு செய்து நீங்கள் பிடிச்சா இந்த வீடியோவை பாருங்கள், பிடிக்கலைன்னா கடந்து போங்க, தயவு செய்து இந்த தகாத முறைகள் எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு மருதமணி அண்ணனும் சொல்லியிருக்கிறாரு. நான் எம்கேஆருக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நாம் ஒரு நபருக்கு உதவி செஞ்சோம்னா அதை இத்தனை முறை வீடியோவில் நான் தூக்கி விட்டேன், வளர்த்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு சரியான ஒரு பழக்கமாக எனக்கு தெரியலை. நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒரு பொதுநலவாதியாக நாம் பல பேருக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னா அதை சொல்லி காட்டுவது அப்படிங்கிறது பைத்தியக்காரத்தனமானது. ஒரு ஆலமரத்தில் எத்தனையோ விழுதுகள் இருக்கும், அந்த விழுதுகள்லாம் தாங்கி தான் நிற்கும். அதுதான் அந்த ஆலமரத்தினுடைய அழகு. அதனால் உதவி செய்வதை சொல்லி காட்டுவது மிகப்பெரிய தவறு தான். அதனால் மருதமணி அண்ணன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதாவது பிடிச்சவங்க என்னை நாடகத்தை கூப்பிடுங்க, இல்லாதவங்க விட்டுருங்க, தயவு செய்து தகாத வார்த்தைகளில் என்னை யாரும் திட்டாதீங்க. 3500 ரூபாயை வச்சு நான் என்னங்க பெரிய கோட்டையாக கட்டிட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. ஆகவே இந்த இருவருக்குள் இருக்கக்கூடிய சர்ச்சைகள் தயவு செய்து கடந்து போங்க, முற்றுப்புள்ளியை வைத்து விடுவோம்.